வணக்கம். இது தமிழ் ஆவின் காலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கத்தோலிக்க பாதிரியார் ஒருவர் மீது கொடூர தாக்குதல். குற்றப்புலனாய்வு பணியகத்தின் 6 அதிகாரிகள் விளக்கமறியல். தொழிற்சங்க போராட்டத்தை தொடரும் அரச வைத்தியர்கள். போதைப்பொருள் பயன்படுத்தும் வாகன ஓட்டுநர்களை சீரற்ற முறையில் சோதிக்க போலீசாருக்கு சட்டப்பூர்வ அதிகாரம். கொள்ளுப்பட்டியில் துப்பாக்கிச் சூடு. பௌத்த பிக்குகளுக்கு விசேட அடையாள அட்டை அறிமுகம். பிரதமரில் கல்வி தகமை குறித்து வெளிவந்த தகவல். இந்தியா மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரி நீக்கப்பட வாய்ப்பு. அமெரிக்க நிதியமைச்சர். தொடர்வது விரிவான செய்திகள். கத்தோலிக்க பாதிரியார் ஒருவரை தாக்கியதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட கம்பஹா பிரிவு குற்றப்புலனாய்வு பணியகத்தின் சிறப்பு மோட்டார் சைக்கிள் பிரிவின் 6 அதிகாரிகள் நாளை வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் இன்று கம்பஹா நீதவான் முன்னிலையில் முன்னிலைப்படுத்தப்பட்ட பின்னர் இந்த உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது. கத்தோலிக்க திருச்சபையின் ஒரு பிரிவின் கட்டுப்பாட்டில் உள்ள கோட்டதெனியாவில் உள்ள ஒரு பண்டையின் தோட்ட உதவி நிர்வாகியாக பணிபுரியும் இந்த பாதிரியார் திப்பிட்டிகொட தேவாலயத்திலிருந்து தெய்வீக பலிகளை வழங்குவதற்காக சென்று கொண்டிருந்துள்ளார். இதன்போது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக கூறப்படுகிறது. குறித்த பாதிரியார் தாக்குதல் நடத்தப்பட்ட போது பாதிரியார் உடையணிந்திருந்ததாகவும் மோட்டார் சைக்கிள் விசேட போலீசாரால் கடுமையாக தாக்கப்பட்டு வீதியில் விடப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன் பிறகு அவர் நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். கத்தோலிக்க திருச்சபையின் உயர் பாதிரியார்களுக்கு அவர் மீதான இந்த தாக்குதல் குறித்து பாதிரியார் தகவல் அளித்துள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சுகாதார அமைச்சினால் இணக்கம் காணப்பட்ட தீர்வுகளை நடைமுறைப்படுத்த தவறியமைக்கு எதிர்ப்பு தெரிவித்து நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அரசு வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை ஆரம்பிக்க உள்ளனர். நாடு முழுவதிலும் கடந்த 2 நாட்களாக அரசு வைத்தியர்கள் பணி புறக்கணிப்பில் ஈடுபட்டு வந்த நிலையில் நாடு தழுவிய ரீதியில் உள்ள வைத்தியசாலைகளில் அரசு வைத்தியர்கள் தொடர்ச்சியான தொழிற்சங்க போராட்டத்தை முன்னெடுக்க தீர்மானித்துள்ளனர். போதைப்பொருள் பயன்படுத்தும் வாகன ஓட்டுநர்களை சீரற்ற முறையில் சோதிக்க போலீசாருக்கு இப்போது சட்டப்பூர்வ அதிகாரம் வழங்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் விமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார். பயணிகளின் பாதுகாப்பை உறுதிப்படுத்துவதற்கான தேசிய திட்டத்தின் வெற்றிக்கு பேருந்து உரிமையாளர்கள், ஓட்டுநர்கள், நடத்துனர்கள் மற்றும் பயணிகள் உள்ளிட்ட மக்கள் பங்களிக்க வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார். நாடாளுமன்றத்தில் நடைபெற்ற சிறப்பு ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்து அவர் குறித்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். கொள்ளுப்பட்டி RAD மேல் மாவட்டத்தில் அமைந்துள்ள இசைக்கல்லூரி ஒன்று இயங்கும் கட்டடத்தை நோக்கி துப்பாக்கிச் சூடு நடத்தப்பட்டுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இனம் தெரியாத இருவர் குறித்த கட்டிடம் மற்றும் அதன் நுழைவாயிலை நோக்கி T56 ரக துப்பாக்கியால் சுட்டுவிட்டு தப்பிச் சென்றுள்ளதாக கொள்ளிப்பட்டி போலீசார் தெரிவித்துள்ளனர். பௌத்த பிக்குகளை உரிய முறையில் அடையாளம் காணும் வகையில் அதிகாரப்பூர்வமாக ஏற்றுக்கொள்ளப்படும் ஒரு அடையாள அட்டையை அறிமுகப்படுத்தப்பட உள்ளது. இவ்வாறான ஒரு அடையாள அட்டையை அறிமுகம் செய்து குறித்த பௌத்த சாசன மற்றும் கலாச்சார விவகாரங்கள் அமைச்சு கவனம் செலுத்தி வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. பௌத்த பிக்கு தோற்றம் ஏற்று பௌத்த தர்மத்தை விகாரப்படுத்தும் செயல்கள் தற்போது சமூகத்தில் ஒரு கடுமையான பிரச்சனையாக மாறியுள்ளதாக துணை அமைச்சர் கமக்கி திரு திசாநாயக்க தெரிவித்துள்ளார். இலங்கை வரலாற்றில் இதுவரை நியமிக்கப்பட்ட பிரதமர்களிடையே அதிக கல்வி தகமை உடையவர் தற்போதைய பிரதமர் ஹரணி அமரசூரிய என்று பிரதி அமைச்சர் நாமல் கருணாரத்ன தெரிவித்துள்ளார். நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வொன்றின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் மேற்கண்டவாறு குறிப்பிட்டார். மேலும் தற்போது எமது பிரதமர் ஹரணி அமரசூரிய ஒரு பல்கலைக்கழக விரிவுரையாளர் மற்றும் முனைவர் பட்டம் பெற்றவர் என்றும் பிரதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். இந்த நிலையில் பிரதமர் ஹரணியை குறிவைத்து நாட்டின் எதிர்க்கட்சிகள் முன்வைக்கும் ஆதரவற்ற விமர்சனங்களை நாட்டின் அறிவார்ந்த மக்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை எனவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இந்திய குடியரசு தின நிகழ்வுக்கு நாமல் ராஜபக்சே எம்பிக்கு இந்திய அரசாங்கத்தில் எவ்வித ராஜதந்திர அழைப்பு விடுக்கப்படவில்லை என தெரியவந்துள்ளது. கடந்த 23ஆம் தேதி நாமல் ராஜபக்சவின் ஊடக பிரிவால் இந்திய குடியரசு தின நிகழ்வுக்காக நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச உள்ளிட்ட சில எதிர்க்கட்சி உறுப்பினர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக செய்தி வெளியிடப்பட்டிருந்தது. அதன்படி எதிர்க்கட்சி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒடிஷா மாநிலத்துக்கு பயணமாக உள்ளதாக அறிவிக்கப்பட்டிருந்தது.
கிளிநொச்சி திருவையாறு பகுதியில் திருட்டுத்தனமாக நெல் அறுவடை செய்யப்பட்டுள்ளதாக முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீஸ் நிலையத்தில் நேற்று மாலை முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இதன்போது சுமார் 39 லட்சம் ரூபாய் பெறுமதியான 10 ஏக்கர் நெல் திருட்டுத்தனமாக அறுவடை செய்யப்பட்டுள்ளதாக தெரியவருகிறது. இத்தொடர்பில் விசாரணைகளை முன்னெடுத்து வரும் கிளிநொச்சி போலீசார் குறித்த சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்களை கைது செய்து நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்த நடவடிக்கை எடுத்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இந்தியா மீது விதிக்கப்பட்டுள்ள 25% கூடுதல் வரி நீக்கப்பட வாய்ப்புள்ளதாக அமெரிக்க நிதியமைச்சர் ஸ்காட் பெசன்ட் சூசகமாக தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து இந்தியா மசகு எண்ணெய் வாங்கியதால் அதன் மீது நாங்கள் கூடுதலாக 25% வரி விதித்தோம். இது எங்களுக்கு வெற்றி. தற்போது ரஷ்யாவிடமிருந்து இந்தியா கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்வது வெகுவாக குறைந்துவிட்டது. இதனால் இந்தியா மீது விதிக்கப்பட்ட கூடுதல் வரியை நீக்க இருதரப்பு பேச்சுவார்த்தை நடைபெற்று வருகிறது. இதனால் இந்தியா மீதான கூடுதல் வரி நீக்கப்படலாம் என வெளிநாட்டு ஊடகம் ஒன்றுக்கு அமெரிக்க நிதி அமைச்சர் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடம் எண்ணெய் வாங்கும் நாடுகள் மீது 500% வரி விதிப்பது தொடர்பான சட்டமூலம் மீது அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஆலோசனை நடைபெறும் நிலையில் இந்தியா மீதான கூடுதல் வரி நீக்கப்படலாம் என அவர் மேலும் கூறியுள்ளார்.